பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட். வீட்டில் எல்லாம் ஆளல் டென்ஷனாக இருக்காங்க. அப்போ உண்மையம்மா நீ சொன்னதுன்றாங்க. நான் சொன்னது அத்தனையுமே உண்மைதான் அப்போ அப்படின்றாங்க. கேட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே என் பையன் இன்னைக்கு அரிசி களத்தில் தாலி கட்டலன்றது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அது பொய்யா இருந்தால் இருக்கட்டும், இப்போ உண்மையாக கல்யாணம் பண்ணி வச்சிடலான்றாங்க. ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? டே சக்திவேல் உண்மையை தான் சொல்கிற முத்துவேல், நீ நல்லா யோசிச்சு பாருடா. இன்னைக்கு எல்லாமே இவ்வளோ நடந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது இவங்களை பிரிச்சா அது நல்லா இருக்காது. இவ யார் அரசலா? இல்லை நம்ம சொந்தம் தானே. அதனால அரசிக்கு குமாருக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலான்றாங்க. டே குமார், அந்த பொண்ணு சொல்றது எல்லாம் உண்மையாதான் பெரியப்பான்றாங்க. உங்க மேல சத்தியமா என்னது? இல்ல என் மேல சத்தியமா எல்லாம் உண்மைதான் அப்படின்னு இருக்காங்க. பாட்டி உங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு பயங்கர ஆர்குமெண்டா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குமுதியோட வீட்டுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு இப்பவே போய் கூட்டிட்டு வரா, இன்னும் நீ அங்க இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் கோவப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்ன்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணியிருக்கான். அம்மா நீ வெஞ்சன கூட பொறுமையா இருப்போமா, எங்களால் இருக்க முடியாதுன்ட்டு குழந்தை ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க. அப்புறம் சரவணன் செந்தில் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நடந்தும் ஏன் நம்ம அரிசி அந்த வீட்டை விட்டு வச்சிருக்கணும், கூட்டிட்டு வரணும், அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன்னு கிளம்பவும் கோமதி இருந்துட்டு நில்லுடா அப்படின்றாங்க. அவளா கட்டிக்கிட்ட தாலின்றா, ஒண்ணுமே புரியாம இப்படி அவர்கிட்ட சொல்லியிருக்க, என்னக்கா சொல்லியிருக்க, முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்க, வரேன்னு சொல்லியிருக்காருன்னு பாண்டிய வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே குழலி சொல்றாங்க. கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, அந்த குமார் இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. ஏற்கனவே நாங்க ஒரு கோவிலுக்கு போனப்ப அங்கேயே பிரச்சனை பண்ண அப்படின்ட்டு கொலை பண்ண உண்மை வரைக்கும் சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள செந்தில் தடுத்துருவாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனால் யாரும் சொல்லலைன்னுவாங்க. மீனாவும் ராஜும் முன்கூட்டி எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ன்றாங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காங்க, சொல்லலை இல்லைம்மா, எப்படி மேலே ஆளுக்கு இப்படி மறைக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்னதான் மச்சான் முடிவெடுத்திருக்கீங்கன்றாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, நீ விட மாட்டா அப்படின்ட்டு பாண்டியன் கோவமாக போகிறாங்க. பாண்டியன் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.